வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போறோம். எல்லாருக்குமே இந்த காஃபி டீ அப்படின்னாலே அடிக்ட் பண்ணா அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தோடயே இருப்பாங்க. ஆனா இதெல்லாம் தாண்டி அந்த காஃபி நினைச்சதுன்னு வச்சுக்கோங்க, கிட்டத்தட்ட ஒரு 40 காஃபி குடிக்கிறீங்கன்னா அது ஒரு மனுஷனையே கொல்றோம் அப்படின்ற அளவுக்கு கெஃபைன் அதுல அதிகமா இருக்கு. கெஃபைனோட கண்டென்ட் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா அது ரொம்ப ஹார்ம்ஃபுல் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப அதிக அளவில் கன்சியூம் பண்ணும்போது, அதாவது ஒரே நாளில் நான் தண்ணிக்கு பதிலாக காஃபி மட்டுமா தான் குடிப்பேன் அப்படின்னு சொல்லி குடிச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னா மேபி ரொம்ப டேஞ்சரான ஒரு சிச்சுவேஷனுக்கு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 30-40% ஆஃப் நம்ம பிரெயினுக்கு போக வேண்டிய பிளட் சப்ளையை அப்படியே ஸ்டாப் பண்ணுற அளவுக்கு கெஃபைனுக்கு கேப்பபிலிட்டி இருக்கான். இதெல்லாம் படிக்கும்போது எனக்கே ஷாக்காக இருந்துச்சு. ஆனால் அதுதான் உண்மை அப்படின்னு சொல்கிறாங்க. சரி பரவாயில்ல, எனிவேஸ் நிஜமாவே காஃபி குடிக்கிறனால இந்த பிரச்சனை வரப்போகிறது கிடையாது. ரொம்ப கண்டினியூஸாக ஒரு நாளில் நான் 50-60 கப்பு குடிக்காமல் இருக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி இந்த உலகத்துலேயும் ஒரு சில ஜீவன்கள் இருக்குது. என் ஃப்ரெண்டே அப்படி தான். அதனால் அந்த அளவுக்கு போகக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சம் கம்மி பண்ணி குடிச்சுக்கோங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் நம்ம குடித்த உடனே நம்ம இன்ஸ்டன்ட் ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுறோம் இல்லையா, அதுவும் இது ஒரு காரணம் தான். இருந்தாலும் ரொம்ப அதிகமாக கன்சியூம் பண்ணும்போது தான் டேஞ்சர் சிச்சுவேஷன். பாடி நல்லா மஸ்குலராக இருந்துச்சு அப்படின்னா எப்பா அவரை பார்த்தாலே பயமாக இருக்குது, அவரால் வெயிட்டை ஈஸியாக தூக்கிட முடியும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் இது எல்லாருக்கும்லாம் ஒத்து போகாது. சில பேர் லீனாக இருப்பாங்க, இருந்தாலும் அவங்களால அதிகமான வெயிட்டை, ஏன் ரொம்ப மசில் வச்சுருக்கிறவங்களோட அதிகமான வெயிட்டை தூக்க முடியும். இதுக்கு காரணம் என்னென்னா கோர் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லுவாங்க. உள்ளே இருக்கிற மசில் என்ன மசிலாக இருந்தாலும் சரி, அதை நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்ட்ரென்தன் பண்றீங்களோ, உங்க போன் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கோ அந்த அளவுக்கு தான் உங்களுடைய ஸ்ட்ரென்த்தா அது ஈக்குவல் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால யாராவது இதுக்கப்புறமா ரொம்ப பயங்கரமான பிசிக்கோட பார்த்தீங்கன்னா பயப்படாதீங்க, தட்டி விட்டு போயிருங்க. பர்த்டேக்கு கேக் வெட்டுறது எப்படி ஒரு பெரிய கல்ச்சரோ அதே மாதிரி தான் இந்த பாப்பர் வெடிக்கிறதும் ஒரு பெரிய கல்ச்சர். என்னதான் இது ஒரு காமெடிக்காக ரொம்ப ஜாலிக்காக நம்ம பண்றோம் அப்படின்னு சொன்னாலும் யாரோடைய ஃபேஸுக்கு முன்னாடி வச்சு இந்த பாப்பர் அடிச்சிடவே கூடாது. ஏன்னா அந்த பாப்பர்ல ஒரு சின்ன மெட்டல் ஸ்ப்ரிங் இருக்கும். ஸோ அந்த ஸ்ப்ரிங்னால பெரிய சீரியஸான இஷ்யூஸ் நடக்கிறதுக்கான சான்சஸ் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நிஜமாவே இந்த மாதிரியான பாப்பர்ஸ்லாம் வெடித்து கண்ணில் அடிபட்டிருக்கு, மூக்கில் அடிபட்டிருக்கு, வாயில் அடிபட்டிருக்கு, இந்த மாதிரி நிறைய ஃபேஸில் இருக்கக்கூடிய இடங்களெல்லாம் அடிபட்டிருக்கு. அதனால் இந்த பாப்பரை ரொம்ப ஈஸியாக எடுத்துக்காதீங்க. ஆனால் நம்ம கேக் வாங்குகிறோம், அந்த கேக்லேயே நிறைய மெட்டாலிக் கேக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுவே டேஞ்சர் தான். இருந்தாலும் இந்த பாப்பர் அடித்து அதில் வர பேப்பர்லாம் அந்த கேக்கு மேலே விழுகும் பார்த்தீங்களா, அது இன்னும் டேஞ்சர். எல்லாத்தையுமே நம்மளால் க்ளீனாக பரவாயில்ல அப்படின்னு சொல்லிலாம் சாப்பிட்ற ஆளுங்களும் உண்டு. ஏன்னா வந்துச்சுன்னா வாயிலிருந்து எடுத்து போட்டுக்கலாம் அப்படின்னு. ஆனால் அதையும் பண்ணக்கூடாது. ரொம்ப டேஞ்சர் அப்படின்னும் போது எதுக்கு அதை யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டு கை தட்டிட்டு போயிட வேண்டியதானே. இப்போவே இந்தியாவில் ஏஐ டீச்சர்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. இதுவே கொஞ்சம் வயிற்றுல புளிய கரைக்கிற மாதிரி தான் இருக்கு. என்னதான் நம்மளை அடிச்சாலும் பிடிச்சாலும் நமக்கு நம்ம டீச்சர் தானே அப்படின்ற மாதிரி விட்டே கொடுக்க மாட்டோம். என்னதான் டீச்சர் மாங்குன்னு பாடம் எடுத்து அதெல்லாம் மனப்பாடமே ஆகலப்பான்னு சொல்லி 2 வருஷம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற நிறைய சிலபஸை அப்படியே தூக்கிட்டு போய் இந்த ஏஐ மூலியமா சொல்லி கொடுத்தா அது 6 வாரத்தில் குழந்தைங்களுடைய மனசுல போய் பதியுது அப்படின்ற விஷயத்த கண்டுபிடிச்சிட்டாங்க. இதனால என்ன பண்ணுவாங்க, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, இனி எல்லாம் ஏஐ ரீப்ளேஸ் ஆயிடும். உள்ள போறோமா அட்டண்டன்ஸ் நம்ம கண்ணை பார்த்து அட்டண்டன்ஸ் எடுப்பாங்க, உள்ள போனால் டீச்சரே இருக்க மாட்டாங்க, நம்ம உட்காந்துட்டு வரலாம், ஜாலியாக வந்துடும். ஆனால் நமக்கு எல்லாமே புரிஞ்சிடும். எப்படி இருக்கு பாருங்க உலகம். அமெரிக்காவுக்கு எதனால அமெரிக்கான்னு பேர் வந்திருக்கும்னு எனக்கு யோசிச்சிருக்கீங்களா? கொஞ்சம் வித்தியாசமான கேள்விதான். பட் இருந்தாலும் அமெரிகோ வெசிபூச்சி அப்படின்ற ஒருத்தர், இவர் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ப்ளோரர், நேவிகேட்டர். இவர் என்ன பண்ணியிருக்காரு, அமெரிக்கான்றது ஒரு தனி கான்டினென்ட்டுங்க அப்படின்னு சொல்லி எடுத்து சொல்லியிருக்காரு. ஆஹா என் கண்ணை திறந்துட்டீங்களே அப்படின்னு சொல்லி அவரோட பேரே கொஞ்சம் மாடிஃபை பண்ணி அமெரிக்கா அப்படின்னு சொல்லி அந்த கான்டினென்ட்டுக்கு பேரும் வச்சாச்சு. ஸோ இந்த ஒரு விஷயத்தை கேட்கும்போது இதனால தான் அமெரிக்கா அப்படின்னு பேர் வச்சாப்பா. ஒவ்வொரு இடங்களுக்கும் பேர் வைக்கிறதுக்கு ஒவ்வொரு ரீசன் இருந்திருக்குன்னா பார்த்துக்கங்க. இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் சந்திக்கிறேன். This is bye from Vijay Sri. Take care.